புதிய புகையிரதத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக கையளித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போதைப் பொருளால் ஏற்படும் தீய பின்விளைவுகள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பிற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி போதைப் பொருள் தடுப்பிற்காக கடந்த 4 ஆண்டுகளில் மேற்கொண்ட வேலை திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் புதிய தோற்றத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இலங்கையிலிருந்து போதைப் பொருட்களை இல்லாதொழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய வேலை திட்டங்களுக்கு கட்சி வேறுபாடின்றி ஒத்துழைப்பு வழங்குமாறும் இலங்கை வாழ் மக்களிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த புகையிரதம் 2 என்ஜின்கள், குளிரூட்டப்பட்ட 2 பெட்டிகள், 2ஆம் வகுப்பை கொண்ட 2 பெட்டிகள் மற்றும் 3ஆம் வகுப்பை கொண்ட 7 பெட்டிகளையும் கொண்டதாகும். இதேவேளை இந்திய இலங்கை நல்லிணக்க உறவின் கீழ் வழங்கி வைக்கப்பட்ட புதிய புகையிரதத்திற்கு வவுனியாவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த புகையிரதம் மதியம் 12:15 அளவில் வவுனியா புகையிரத நிலையத்தை அடைந்த நிலையில் புகையிரத நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் மக்கள் அதனை வரவேற்றனர். எனினும் புகையிரதம் நிறுத்தப்படாது ஜாழ் நோக்கி சென்றுள்ளது. இந்த நிலையில் கிளிநொச்சி அறிவியல் நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட உப புகையிரத நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. உத்திராதேவி புகையிரதத்தில் வருகை தந்த அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அறிவியல் நகர் உப புகையிரத நிலையத்தை திறந்து வைத்தார். அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவை வடமாகாண ஆளுநர் மற்றும் இந்திய துணை தூதுவர் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதுடன் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நினைவு கல்லினை திறந்து வைத்தார். தொடர்ந்து கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர் பிரயாண சீட்டினையும் வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட S13 குளிரூட்டப்பட்ட அதிவேக சொகுசு புகையிரதம் உத்திரதேவி பயணிகளுடன் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. கொழும்பிலிருந்து இன்று காலையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த உத்திரதேவி பிற்பகல் 2:40 அளவில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, ஜாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்ட் ஆகியோர் ஜாழ் பிரதான புகையிரத நிலையத்தில் வைத்து அமைச்சர்கள் குழுவினரை வரவேற்றனர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன.